சம்மர் ஸ்பெஷல் ரெசிபீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பப்பாளி பழ ஜூஸ். ஃபர்ஸ்ட் பழத்தை வெட்டி உள்ள கொட்டை இருந்துச்சுன்னா நீக்கிக்கலாம். விதை கொஞ்சில தான் இருக்கும்னு நினைச்சேன், ஆனா நிறைய இருக்கு. இதை விதைக்க போட்டோம்னா உடனே முளைச்சிடும். விதையும் கூட சேர்த்து அரைச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப கசக்கும். பப்பாளி பழம் யாருக்கிட்டமே இனிப்பா தான் இருக்கும். நம்ம எதுக்கோ கொஞ்சோட சீனி சேர்த்து போனீங்க, சேர்க்கலனாலும் பரவாயில்ல. கொஞ்சம் எலுமிச்சம்பழம். இப்போ மண் பண்ண குளிர்ந்த தண்ணி ஊத்திக்கலாம். கடைசியா சர்க்கரை ஊத்திக்கலாம். வெயிலுக்கு இது பப்பாளி பழ ஜூஸ் குடிச்சிடலாமா? உண்மையா சொல்லணும்னா நாங்க எப்பவுமே பப்பாளி பழத்து ஜூஸ் போடவே மாட்டோம். ஏன்னா அதை அப்படியே சாப்பிடுவோம் தோல் சீவி. வீடியோக்காக தான் நாங்க இப்போ ஜூஸ் போடுறோம். பப்பாளி பழ ஜூஸ் வெயிலுக்கு மட்டும் நல்லதுன்னே இல்ல, எந்த காலத்துல வேணாலும் குடிச்சுக்கிட்டே இருக்கலாம். பப்பாளி பழம் முக்கியமா கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.